ரொம்ப அழகான அதான் அழகா பிளான் பிரசன்டேஷன் குடுப்பாங்க. அவங்க குடுக்குறதே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருந்து சொல்ற மாரியே இருக்கும். ரொம்ப சூப்பரா குடுக்குறவங்க. இன்னொன்னு அவங்க கீழ ஒரு பெரிய டீமே இருக்கு. நான் அவங்களையும் வழிநடத்தி, அவங்களும் சம்பாரிக்க வச்சுட்டு, இவங்களும் சூப்பரா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க தான் இன்னைக்கு நமக்கு உண்டான இந்த வாய்ப்பு என்ன? இந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் 2வது கட்ட வருமானம் எப்படி சம்பாரிக்கலான்ற ஒரு விஷயத்த வீட்ல இருந்தே நம்மளோட ஃப்ரீ டைம்ல இருந்தே எப்படி சம்பாரிக்கலான்ற விஷயத்த குடுக்கறதுக்கு வரப்போறாங்க. சரிங்களா? அவங்கள வெல்கம் பண்ணிரலாங்களா? சூப்பர். அவங்க வேற யாரும் இல்லங்க. மிஸ்ஸஸ் விஷ்ணுபிரியா மேம் தான் இன்னைக்கு நமக்குண்டான செஷன குடுக்க வரப்போறாங்க. வார்ம் வெல்கம் மிஸ்ஸஸ் விஷ்ணுபிரியா மேம். Thank you, ma'am. Ma'am, voice audible, ma'am? Yes, ma'am. Audible, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. Yes, good afternoon to all. எல்லாரும் ஒரு அழகான மத்தியான நேரத்துல வந்து இணைஞ்சிருக்கோம். மேம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையும் வந்து ரொம்ப அழகா வந்து மேம் வந்து வெல்கம் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். ஒரு சின்ன திருத்தங்க மேம். நான் மெட்ராஸ்ல இல்ல, திருப்பூர்ல இருக்கேன். அண்ட் என்னை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோவும் நான் கொடுத்துக்கிறேன். என் பேர் விஷ்ணுபிரியா. நான் திருப்பூர்ல இருந்து லாஸ்ட் ஒரு 5 months-ஆ வந்து இந்த பிசினஸ் எடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது காந்திமதி மேம். அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சுனிதா மேம்க்கும், அம்சா மேம்க்கும், அண்ட் உமன்ஸ் கனெக்ட் எல்லாத்துக்கும் நான் இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு மட்டும் பாருங்க மேம். எஸ் மேம். விசிபிள் மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு யார் இந்த லிங்க் சென்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம பிளான்குள்ள போயிடலாம். ஸ்மார்ட் போனை வச்சு நம்ம வீட்ல இருந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் வந்து நம்ம இதுல பாக்குறோம். நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒண்ணு கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் பாக்குறது, சீரியல் பாக்குறது, படம் பாக்குறது, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒரு நாள்ல ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால சம்பாதிக்கவும் முடியும். அதுவும் வீட்ல இருந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எப்படின்றத தான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரியோட பவர் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பண்ண சர்வே அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து கூகுள்ல வந்து நீங்க வந்து போட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆன்லைன் ஷாப்பிங்கோட வராது நம்ம இந்தியால ஆல் ஷாப்பிங்ல எவ்வளவு டர்ன் ஓவர் வந்து வந்திருக்கு அப்படின்றது தான் இங்க நம்ம பாக்குறோம். அமேசான், பிளிப்கார்ட், மைந்த்ரா, ஸ்னாப்டீல் இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்கு இல்லைங்களா? அதுல நம்ம எல்லாருமே டெய்லி ஏதாவது ஒண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி 2016ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி டர்ன் ஓவர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 2019ல 20 லட்சம் கோடி டர்ன் ஓவர் வந்து பண்ணியிருக்காங்க. அதே 2022ல பாருங்க, உங்களுக்கு அந்த சிம்பிள பார்த்தாவே தெரியும், கொரோனா பீரியட். ஸோ அந்த கோவிட் பீரியட்ல நம்மளுடைய லைஃப் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்த்தோட தொழிலுமே வந்து முடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி இருந்த ஒரு பீரியட்லயும் 35 லட்சம் கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல. அப்ப இதுலயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு growth ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும். எஸ், பாத்தீங்கன்னா கம்பெனி ப்ரொஃபைல். கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் .com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். அண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை குரோம்பேட்ல இருக்கு. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 27th ஜூலை 2018ல ஸ்டார்ட் பண்ணாங்க. கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கால் பண்ணியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்கு. குரோம்பேட்லயும் திருச்சிலையும் நம்ம கம்பெனிக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங்க்கும் நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங் அப்படின்னா ஆம்வே, வெஸ்டீஜ், ஹெர்பா லைஃப், ப்ளூ லைஃப் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்றதா வந்து டைரக்ட் செல்லிங். அதாவது அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து டைரக்ட் செல்லிங். அதே நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, பிளிப்கார்ட், ஓயோ, ஓலா, அப்புறம் டிமார்ட், இந்த மாதிரி பிக் பஜார் இந்த மாதிரி நிறைய ஆஃப்லைன் மார்க்கெட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டும் இருக்கு. பட் இவங்க எல்லாத்துக்கும் செப்பரேட்டா வந்து ஸ்டோர் எதா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப இவங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர்ல இருந்து நமக்கு வந்து நம்ம கேட்கறத வந்து நமக்கு வீட்டுல கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சோ இதே மாதிரிதான் நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா .com. நம்மளதுல ஆஃப்லைன் ஸ்டோரும் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டும் இருக்கு. இதுதான் வந்து நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்க வந்து ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான் வந்து நம்ம கம்பெனிய வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் அண்ட் மிஸ்டர் சி பாபு சார். இன்னொன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்க பெருமைப்படுறேன். நம்ம ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழன்ஸ் ஆப். அதாவது இவங்க 2 பேரும் நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் மெட்ராஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் வந்து நம்ம accessindia.com. அண்ட் இவங்க கூட ஸ்டார்ட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த 12 பேர் தான் வந்து இப்ப கம்பெனில ஃபவுண்டர் டைரக்டர்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 41 வைஸ் பிரசிடென்ட்டும், 500க்கும் மேற்பட்ட சிஇடிஸும், 2000க்கும் மேற்பட்ட இடிஸும், அண்ட் 120க்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆபீஸும் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப ஆஃப்லைன் அதாவது ஆன்லைன்ல அப்படின்னாவே ஏர்னிங் வருது. நம்ம ஆன்லைன்ல வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் கம்பெனி வந்து லீகலா ரன் ஆகுதா அப்படின்றது தான். ஸோ நம்ம கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் லீகலா தான் லீகலா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப தான் நம்ம இங்க பாக்குறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்சிஏ சர்டிஃபிகேட் அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2013 ஆக்ட் படி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கம்பெனியோட பேன் நம்பர், டேன் நம்பர் இது எல்லாமே வந்து நீங்க இந்த சர்டிஃபிகேட்ல வந்து பார்க்கலாம். கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுப்பாங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாங்க, ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கொடுக்கறது தான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். நம்ம கம்பெனி ஐஎஸ்ஓ 9001 2015 படி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இயர்லி ஒன்ஸ் நம்ம கம்பெனி ரெனியூலும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லீகலா தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தாச்சு. ஓகே. இப்ப கம்பெனியோட நம்மளோட ஆப்பை பத்தி பார்க்கலாம். மொத்தம் 2 ஆப் இருக்கு. ஒன்னு வந்து ஆக்சிஸ் இந்தியா ஷாப்பிங். அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நம்ம கிராசரி, ட்ரெஸ், அசசரிஸ் எது வேணும்னாலும் நம்ம இதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பே ஆப். இப்ப நம்ம எல்லாருமே கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளதுலயும் ஆக்சிஸ் பே அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஆக்சிஸ் பேங்கிறதுல வந்து உங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும் இல்லாம இபி பில் பே பண்றது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, பஸ் டிக்கெட் புக் பண்றது, சிலிண்டர் புக் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரே ஆப்ல பண்ணிக்கிற மாதிரியும் வந்து நம்ம ஆக்சிஸ் பேல இருக்கு. ஓகே. இப்ப நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நம்ம accessindia.com டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க கீழே இருக்கிற இந்த ஸ்கேனரை நீங்க ஸ்கேன் பண்ணி கூட நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை நான் சொல்ல ரொம்ப 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 பெருமைப்பட்டுக்கிறேன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஏர்னிங் அண்ட் ஷாப்பிங் ஆப். ஆமாங்க, நம்மளோட இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஏர்னிங் அண்ட் ஷாப்பிங் ஆப். நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு ஏர்னிங் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா நம்மளுடைய ஆப்ல நம்ம ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம், நமக்கு ஏர்னிங்கும் வரும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆப்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ். அதாவது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சக்தி மசாலா, உதயம் பருப்பு, கோல்கேட் பேஸ்ட், பெப்சுடன் பேஸ்ட், எல்ஜி பெருங்காயத்தூள், இந்த மாதிரி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தாங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம மென்ஸ் கார்மெண்ட்ஸ், உமன்ஸ் கார்மெண்ட்ஸ், கிச்சன் அப்ளையன்ஸ், கிட்ஸ் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி அண்ட் இன்சூரன்ஸ் கூட வந்து நம்மளுடைய ஆப்ல இருக்குங்க. ஓகே. இப்ப என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு கம்பெனி இப்ப நம்ம கம்பெனி பிரைம் மெம்பரா வரணும் அப்படின்னா நம்ம பிரைம் மெம்பரா ஆனோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸ். ஆமாங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க ரெகுலரா ஒரு கடையில வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதுல இருந்து மாத்தி ஒரு தடவை மட்டும் நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கம்பெனியோட பிரைம் மெம்பர் அப்படிங்கறது ஆயிரலாம். ஓகே. இப்ப கம்பெனி பிரைம் மெம்பர்னா நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா கேன் ஆக்சஸ் ஆல் பிரான்ச் ஆபீசஸ். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா 120க்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆபீஸ் இருக்குன்னு. அதை நீங்க எங்க இருக்கிற பிரான்ச் ஆபீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வேணாலும் போய் வந்து நம்ம வந்து இப்ப நீங்க கூட்டிட்டு போய் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் திருப்பூர்ல இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர் போனாலோ, திருச்சி போனாலோ, எங்க போனாலும் அங்க இருக்க பிரான்ச் ஆபீஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. நம்ம எல்லாரும் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்குன்னு தனியா வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஆப்லயும் ஒவ்வொரு பிரைம் மெம்பருக்கும் பிரைவேட்டா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது 5%ல இருந்து 50% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே நீங்க மத்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த டைம்ல தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆப்ல 365 நாளும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தாங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல எந்த ஒர்க்குமே பண்ணல அப்படின்னாலும் நமக்கு ஒரு வருமானம் வரும். எஸ். அது வந்து நமக்கு நம்ம ஆப்ல கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. லைஃப் லாங் ஃப்ரீ டெலிவரிங்க. யார் குடுக்குறாங்க சொல்லுங்க? எதில நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கனாலும், டெலிவரிக்குன்னே ஒரு தனியா ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுதுல நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா, உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஃப்ரீ டெலிவரிங்கிறது குடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரீ ட்ரெய்னிங். இப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 மீட்டிங், 5 மீட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா உங்களுக்கு குடுக்குற ட்ரெய்னிங் தான். எதுக்குமே வந்து அமௌண்ட் அப்படின்றது கிடையாது. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நோ ரெனிவல். இப்ப நீங்க Amazonலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மெம்பரா இருக்கோம் அப்டின்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரெனிவல் பண்ணணும். ஆனா நம்ம ஆப்ல நோ ரெனிவல். நீங்க அந்த ஒன் டைம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி, ஒரு டைம் பிரைம் மெம்பர் ஆயிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்ல. ரெனிவல் அப்டிங்கிறது கிடையாது. அதாவது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் அப்டிங்கிறது இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. பிரைம் மெம்பர் எப்படி ஆகலாம் அப்டிங்கிறத பார்க்கலாம். பிரைம் மெம்பர் ஆகறதுக்கு இங்க ஒரு ஒரு சில பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிராசரி பிளஸ் காம்போ பேக். அதாவது கிராசரிஸ் நம்ம மளிகை சாமானம் வாங்குறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து இங்க நம்ம ஒரு டைம் மாத்தி வாங்க போறோம். அதுக்கு நீங்க ரூ. 6,500 பே பண்ணீங்க அப்டின்னா, இந்த 60 பிவி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்ல என்னன்னு சொல்றேன். இங்க நம்ம ஒரு ரூ. 6,500 நம்ம பே பண்ணோம் அப்டின்னா, நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிராசரி பிளஸ் காம்போ ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் ரூ. 2,000 நம்மளுக்கு குடுத்துர்றாங்க. அண்ட் இதுல நம்மளுக்கு என்னென்ன குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்தி மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சீரகம், சோம்பு, துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காப்பித்தூள், கருப்பு கவனி ஹெல்த் மிக்ஸு, இந்த மாதிரி இட்லி பொடி, இந்த மாரி நம்ம ரெகுலரா அ வாங்குற பொருள தான் வந்து இங்க குடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள நீங்க எல்லாருமே மளிகை சாமானம் வாங்குவீங்க இல்லையா? அத ஒரு டைம் இங்க மாத்தி வந்து வாங்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிராவல் ட்ராலி கிட். அதாவது ரூ. 6,200 நம்ம இங்க பே பண்ணோம் அப்டின்னா, நமக்கு பிக் சைஸ்ல ஒரு ட்ராலி குடுத்துருவாங்க. அண்ட் இதோட டிஸ்கவுண்ட் கூப்பனும் இது மட்டும் இல்லாம டிஸ்கவுண்ட் கூப்பன் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 குடுப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரூ. 7,200 நம்ம பே பண்ணோம் அப்டின்னா, 2 பீஸ் அதாவது ஒரு மீடியம் சைஸ், ஒரு ஸ்மால் சைஸ் ட்ராலி வந்து நமக்கு குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம, அதே மாரி டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு 2,000க்கு குடுத்துருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட்ச் காம்போ பேக். ரூ. 6,100 நம்ம இந்த இடத்துல பே பண்ணோம் அப்டின்னா, ஒரு வுமன்ஸ் வாட்ச் இல்லைன்னா ஒரு மென்ஸ் வாட்ச் 2ல ஏதாவது ஒரு வாட்ச் வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000க்கும் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000. ஸோ டோட்டல் பெனிஃபிட் நம்மளுக்கு இந்த இடத்துல ரூ. 8,000. நம்ம பே பண்றது ரூ. 6,100 தான். ஓகே. ரூ. 6,000 குடுத்து நான் வந்து வாட்ச் வாங்கணுமான்னு கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஆமா. இந்த வாட்ச்ல அப்படி என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வாட்ச்ங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? பேட்டரி இல்லாம வாட்ச் ஓடுமாங்க? கண்டிப்பா ஓடாது. ஆனா இந்த வாட்ச்ல பேட்டரி வந்து கிடையாது. ஆமா. அது எப்படி ஓடும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஹீட்ல தான் வந்து இந்த வாட்ச் வந்து ஓடும். நம்ம இப்ப கழட்டி வச்சுட்டோம் அப்டின்னா, அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அண்ட் மறுபடியும் நீங்க எத்தன நாள் கழிச்சு, எத்தன மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த வாட்ச் கட்னாலும், அந்த ஸ்பாட்ல என்ன டைமோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே நம்ம பாடி ஹீட்ல வந்து அதுவாவே ரன் ஆக ஆரம்பிச்சுரும். எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் கேர் கிட். இது வந்து ரூ. 4,700 நம்ம பே பண்ணோம் அப்டின்னா, நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 18 பாக்கெட். அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு 10 பீஸ் இருக்கும். நமக்கு 18 பாக்கெட் வந்து குடுத்துருவாங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 4,500. அது மட்டும் இல்லாம டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000க்கு குடுத்துருவாங்க. ஓகே. நீங்க இங்கேயும் யோசிக்கலாம். நான் ஏன் இவ்ளோ அமௌண்ட் குடுத்து நாப்கின் வாங்கணும்? கடையில எனக்கு ரூ. 30 ரூ. 40க்கே கிடைக்குதேன்னு. கிடைக்கலாங்க. ஆனா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லயே வந்து தயாரிக்கிறது. அண்ட் நம்ம இந்த ஜஸ்ட்லீப் யாக்காய் அப்படின்ற ஜஸ்ட்லீப் நாப்கின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டன்லயும் சர்ஜிக்கல் காட்டன் பிளஸ் ஆலோவேரா அதாவது சோத்து கத்தாழையினால தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வந்து குடுக்காது. அண்ட் நம்ம கர்ப்பப்பைக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆ நீர்க்கட்டி, குழந்தையின்மை இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ எல்லா வீட்லயும் குழந்தைங்க அதாவது பெண் குழந்தைங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்லத வந்து குடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக இந்த ஜஸ்லீப் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து, நீங்க வந்து இந்த பேக் எடுத்து கூட நீங்க வந்து நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஆ எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி பிளஸ் காம்போ. ரூ. 6,200 நீங்க பே பண்ணீங்க அப்டின்னா, மிக்ஸர் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,800 அண்ட் ஃபுட் பேட்ச் ரூ. 1,200 டிஸ்கவுண்ட் கூப்பன் ரூ. 3,000 நம்மளுக்கு குடுக்குறாங்க. அண்ட் இங்கேயும் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 8,000 மேல நமக்கு இந்த இடத்துல டோட்டல் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார்மெண்ட்ஸ் ஸ்டார்டர் பேக். அதாவது ரூ. 4,850 நீங்க பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் வந்து 2,000 குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம 5 பாக்கெட் சானிட்டரி நாப்கின். நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்டிப் நாப்கின். அந்த நாப்கின் வந்து 5 பாக்கெட்டும் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் 2,000க்கு குடுத்துருவாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, 5500 ரூ. 5,500 நம்ம இங்க பே பண்ணோம்னா, அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் வந்து 2000க்கும் 13 பாக்கெட் சானிட்டரி நாப்கினும் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000க்கும் வந்து நமக்கு வந்து குடுத்துருவாங்க. எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் பேட்ச் ஸ்டார்டர் பேக். இது வந்து ரூ. 4,500 நம்ம பே பண்ணோம்னா, ஃபுட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 பாக்ஸ் வந்துரும். அப்ப ஒரு பாக்ஸ்ல அதுல 10 பீஸ் இருக்கும். அதாவது 5 ஜோடி. அப்ப 3 பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுட் பேட்ச் குடுத்துருவாங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,600. அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் பார்த்தீங்கன்னா, நம்ம பே பண்ற அமௌண்ட்ட அப்படியே நமக்கு ரூ. 4,500 திருப்பி டிஸ்கவுண்ட் கூப்பனா வந்து குடுத்துருவாங்க. அப்ப இங்க டோட்டல் பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,100. ஓகே. இந்த ஃபுட் பேட்ச்னா ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அ உங்களுக்கு இந்த பிக்சர பார்த்தாவே தெரியும். நைட்டு படுக்கும்போது நம்ம கால வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, இது வந்து உங்களுக்கு ஒரு பேண்டேஜ் மாரி இருக்கும். இத வந்து நீங்க உள்ளங்கால்ல வந்து இந்த மாரி ஒட்டிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா, காலையில நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது, இந்த பிக்சர்ல இருக்கிற மாரி அந்த ஒயிட்டா இருந்த ஃபுட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிளாக் ஆயிரும். அது எதனால அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்ல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையும் வந்து இது வந்து எடுத்துரும். நம்ம எல்லாருமே டெய்லி குளிக்கிறோம் இல்லைங்களா? எதுக்காக குளிக்கிறோம்? நம்ம உடம்ப வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தத்த சுத்தமா வச்சுக்கணும்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்ல அப்படியே நெனச்சா தான் அத நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம கம்பெனி நமக்காக இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ட குடுத்துருக்காங்க. ஆமா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்ட வந்து கிளீன் பண்றோங்க. அது மட்டும் இல்லாம சுகர கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, அப்புறம் பெயின் கில்லராவும் வந்து நெறைய பேர் இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய யூசஸும் வந்து இதுல இருக்கு. அண்ட் இது வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாரி அதாவது வாரத்துக்கு 2 டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு சில பேக் கூட காம்ப்ளிமென்டரியாவும் நமக்கு வந்து நம்ம அ கம்பெனி வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எல்லா பேக்கேஜுமே வந்து நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஒண்ணு கிளியரா தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுல வந்து எதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம ரொட்டீன் லைஃப்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருள் தான். நாப்கின் ஆகட்டும், கிராசரி ஆகட்டும், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மிக்ஸி எல்லாமே வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது தான். இதுல எங்கேயுமே வந்து நம்ம அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி நம்மளுடைய நல்லதையும் யோசிச்சு நமக்கு நாப்கின் மாதிரியும், ஃபுட் பேட்ச் மாரியும் சூப்பரான ப்ராடக்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து பிரைம் மெம்பர் ஆயிரலாம். ஓகே. இப்ப நான் பிரைம் மெம்பர் ஆயிட்டேன். எனக்கு என்னென்ன இன்கம் வரும்? என்ன டைப்ஸ்ல வந்து இன்கம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டபுள் அப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம் அண்ட் ஸ்பெஷல் இன்கம். ஓகே. இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 60 பிவி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன் அப்படின்னு. அந்த 60 பிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து மளிகை சாமானம் வாங்குறதுக்கோ, இல்ல நீங்க மளிகை கடை வரை போறீங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? 1 கிலோ காய் குடுங்க, 1 லிட்டர் பால் குடுங்க, அந்த மாரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க வந்து 1 பிவி அதாவது பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறத இந்த இடத்துல பிவின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐடிக்கு பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 60. அப்ப இந்த இடத்துல நமக்கு இன்கம் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிவிய வச்சு தான் நமக்கு வந்து இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. இங்க யூ அப்படிங்கிறது நான் வச்சுக்கிறேன். எனக்கு லெஃப்ட்ல என் ஃப்ரெண்டும், ரைட்ல என் ரிலேட்டிவும் வந்து ஜாயின் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஐடி நம்ம வந்து ஓப்பன் பண்றோம் அப்படிங்கும்போது, அதாவது ஒரு பிரைம் மெம்பர் வந்து வர்றாங்க அப்படிங்கும்போது, நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்லயும், ரைட்லயும் 2 லெக் வந்து ஓப்பன் ஆகும். அந்த 2 லெக்லயும் வந்து நான் வந்து இப்ப என் ஃப்ரெண்டையும், என் ரிலேட்டிவையும் வந்து நான் வந்து ஆ பிரைம் மெம்பர் ஆயிட்டாங்க அப்படின்னா, எனக்கு லெஃப்ட்ல 60 பிவியும், ரைட்ல 60 பிவியும் வந்து வந்துரும். அப்ப அந்த 2ம் பேர் மேட்ச் ஆகும்போது, அதாவது ஈக்குவல் ஆகும்போது, எனக்கு அந்த இடத்துல இன்கம் அப்படிங்கிறது வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிவிக்கு ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு 60 பிவிக்கு ரூ. 600 அப்படின்ற இன்கம் வந்து எனக்கு இந்த வரும். அண்ட் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்லி இன்கம் அப்படிங்கிறது தான் நம்ம கம்பெனி வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த 600 வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்? நான் வந்து எப்ப வந்து இது வந்து இன்கம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லெஃப்ட்ல, ரைட்ல சொன்னேன் இல்லைங்களா? இந்த 2 பக்கத்துல ஏதாவது ஒரு சைடு இன்னொரு டெயில் வந்து எப்ப ஓப்பன் ஆகுதோ, அப்ப வந்து நீங்க இந்த இன்கம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டீம் ரெஃபரல் இன்கம். ஓகே. நீங்க யோசிக்கலாம். அப்ப இதே மாரி 2, 2 பேத்த வந்து நானே தான் கொண்டு வரணுமா? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா கிடையாதுங்க. நம்மளுதுல டீம் ரெஃபரல் இன்கம் அதாவது டீமா சேர்ந்து ஒர்க் பண்றது தான் வந்து நம்மளுதுல ஸ்பெஷலே. ஆ இப்ப எல்லாத்துக்கிட்டயும் வந்து கான்டாக்ட் வந்து ஜாஸ்தி இருக்குமா? எல்லாரும் பேசிருவோமா? அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கிறவங்க வந்து டீம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து சூப்பரா வந்து கொண்டு போய்க்கலாம். எல்லாருமே வந்து டீம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது தான் கொண்டு போவேன். இப்ப அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூ அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா? எனக்கு லெஃப்ட்ல வந்து 10 பேரும், ரைட்ல 10 பேரும் வந்து வந்தாங்க அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல 600 பிவி வந்து வரும் இல்லைங்களா? அந்த 2 600 பிவி லெஃப்ட்லயும், ரைட்லயும் பேர் மேட்ச் ஆகுறதுனால, எனக்கு அந்த வீக் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000.
ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா? ஒரு பிவிக்கு ரூ. 10 அப்படின்னா, அப்ப 600 பிவிக்கு எனக்கு அந்த வாரத்துக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000. ஸோ, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? நான் வந்து ரூ. 600 இன்கம் எடுத்தேன்னு. அப்ப அத பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸும், ரிலேட்டிவ்ஸும் கம்முனு இருப்பாங்களா? அப்ப அவங்களுக்கும் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ, அப்ப அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேத்த இதுல வந்து பிரைம் மெம்பரா வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? இவ்ளோ வந்து சூப்பரான ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு குடுக்கும்போது, இந்த மாரி லெஃப்ட்ல ஒரு 10 பேரும், ரைட்ல ஒரு 10 பேரும் வந்து ஜாயின் பண்ணும்போது, எனக்கு அந்த வீக் இன்கம் பார்த்தீங்கன்னா, 6,000 அப்படின்றது கிடைக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். இப்ப நீங்க யோசிக்கலாம் அந்த இடத்துல. அது எப்படிங்க 2 சைடும் வந்து ஒரே மாரி வந்து வொர்க் நடக்குமா? அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பா நடக்காதுங்க. இப்ப எனக்கு லெஃப்ட்ல வந்து என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் டைமா பண்றாங்க. அண்ட் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் ரிலேட்டிவ் வந்து பார்ட் டைமாவும் பண்றாங்க. ஆமாங்க, நம்ம பிசினஸ பார்ட் டைமாவும் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாவும் பண்ணிக்கலாம். எஸ் என் ரிலேட்டிவ் வந்து அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ, இல்ல வந்து ஏதாவது டீச்சராவோ ஏதோ வொர்க்குக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க வந்து பார்ட் டைமா வந்து இந்த ஜாப் பண்றாங்க. ஸோ அப்ப ஃபுல் டைமா பண்ற என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஐடி வந்து குடுக்குறாங்க. என் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா 40 ஐடி குடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல ஈக்குவல் ஆச்சா? கண்டிப்பா இல்ல. இப்ப இங்க எப்படி இன்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆ லெஃப்ட் சைட்ல 3000 பிவியும், ரைட் சைட்ல 2400 பிவியும் இருக்கு. இப்ப இதுல எது லோயஸ்ட்டான பிவின்னு பார்த்தீங்கன்னா 2400. ஸோ அந்த 2400 தான் வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணி எனக்கு வந்து இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 24,000 அப்படின்றது கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து வீக்லி இன்கம் தான். ஓகே. இப்ப இந்த இடத்துல அந்த 600 பிவி வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆயிருமா? ஃப்ளஷ் அவுட் ஆயிருமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த 600 பிவி அப்படியே உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிரும். அடுத்த வாரத்துக்கு மட்டும் இல்லைங்க. நீங்க மறுபடியும் அதுக்கப்புறம் எப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒர்க் நடக்குதோ, அப்ப வந்து உங்களுக்கு அந்த 600 பிவி பேர் மேட்ச் ஆயி, உங்களுக்கு அதுக்கு வந்து இன்கம் வந்து வந்துரும். ஸோ இங்க உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது. எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ்மென்ட்ஸ். நம்ம கம்பெனில ஃபர்ஸ்ட் 2 அச்சீவ்மென்ட்ஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் டைரக்டர். அதாவது அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எனக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு 60 பிரைம் மெம்பரும், ரைட் சைட்ல ஒரு 60 பிரைம் மெம்பரும் வந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட பிவி வந்து பார்த்தீங்கன்னா, 3600 பிவி வந்து பேர் மேட்ச் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகும்போது, என்னுடைய அந்த வீக் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 36,000. ஒரு வாரத்துல ரூ. 36,000 என்னோட இன்கம் எப்ப வருதோ அப்ப எனக்கு டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு அச்சீவ்மென்ட்ட கம்பெனி வந்து குடுக்குறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு 36,000 அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 1,44,000. அண்ட் ஒரு வருஷத்துக்கு என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா, ரூ. 18,72,000. ஸோ ஃபிரெண்ட்ஸ் யோசிச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துல நம்மளால 18,72,000 சம்பாதிக்க முடியுமா? முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர். ஆ அதே மாரி தாங்க. எனக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு 100 பேரும், ரைட் சைட்ல ஒரு 100 பிரைம் மெம்பரும் வந்துட்டாங்கன்னா, ஸோ 6000 பிவி வந்து பேர் மேட்ச் ஆகும் இல்லைங்களா? அப்ப அந்த வீக் என்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 60,000. ஒரு வாரத்துல ரூ. 60,000 நம்மளால எப்ப வந்து ஏர்ன் பண்றோமோ, அப்ப வந்து நமக்கு கம்பெனி பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு அச்சீவ்மென்ட்டையும் குடுக்குறாங்க. அந்த அச்சீவ்மென்ட் அதாவது அந்த போஸ்டிங் அதாவது அந்த பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிறதோட நிறுத்தாம, இதுக்காக தனியா வந்து ஒரு சின்ன ஃபங்ஷன் மாரி வச்சு, நம்மள வந்து ஸ்டேஜ் ஏத்தி மாலை மரியாதையெல்லாம் பண்ணி அழகுபடுத்தியும் பார்ப்பாங்க. ஓகே. இப்ப எனக்கு அந்த வீக்லி இன்கம் அந்த வாரத்தோட இன்கம் 60,000 அப்படின்னா, அப்ப ஒரு மாசத்துக்கு என்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,40,000 அண்ட் ஒரு வருஷத்துக்கு ரூ. 31,20,000. நீங்க நினைக்கலாங்க, நிஜமாலுமே வந்து நம்மளால ஒரு வருஷத்துக்கு 31,00,000 சம்பாதிக்க முடியுமா? இவங்க சும்மா சொல்றாங்கன்னலாம் யோசிக்காதீங்க. இப்பவும் வந்து நம்ம கம்பெனில இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 31,00,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. சம்பாரிச்சுட்டும் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு ஐடிய பத்தி. இப்ப மல்டிபிள் ஐடி அதாவது 3 ஐடி அண்ட் 7 ஐடி இந்த மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, இப்ப இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்றேன். எனக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு 8 பேரும், ரைட் சைட்ல ஒரு 8 பேர். அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு 16 பேத்த தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த 16 பேர்த்த நான் லெஃப்ட்லயும், ரைட்லயும் ஈக்குவலா கொண்டு வரணுங்கிறதுக்காக 8, 8 பேரா லெஃப்ட்ல ஒரு 8 பேரு, ரைட்ல ஒரு 8 பேர் வந்து நான் குடுக்குறேன். அப்ப எனக்கு அந்த இடத்துல 480 பிவி வந்து பேர் மேட்ச் ஆயி, அந்த வீக் என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா, ரூ. 4,800 கிடைக்கும். அண்ட் ஒரு வீக் என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60,000. அதாவது ஒரு ஐடிக்கு சீலிங் அமௌண்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த சீலிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடிக்கு ரூ. 60,000. ஒரு வாரத்திக்கு ஒரு ஐடி ரூ. 60,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்.
அந்த மாதிரி இப்ப அந்த வீக் வந்து என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 60,000. சோ அப்ப ஒரு வருஷத்துக்கு என்னோட இன்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூ. 31,20,000 வரைக்கும் என்னால இங்க சம்பாதிக்க முடியும் ஒரு ஐடியில வந்து அப்படின்னா. ஓகே. அடுத்து 3 ஐடியில பாருங்க. இங்க U1, U2, U3 இந்த 3மே வந்து நான் தான். அதாவது நான் இப்ப சொன்ன இந்த பேக்கேஜ்ல ஏதாவது ஒரு 3 பேக்கேஜ் எடுத்து நான் வந்து 3 ஐடியுமே வந்து என் பேர்ல வந்து நான் வந்து ஓப்பன் பண்றேன். அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ லெக் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 4 லெக் வந்து ரிலீஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஐடிக்கு 2 லெக் ரிலீஸ் ஆகும்னு. ஸோ அந்த மாதிரி இங்க செகண்ட் ஐடிக்கும், தேர்ட் ஐடிக்கும் எனக்கு 2 லெக். அப்ப மொத்தம் 4 லெக் வந்து எனக்கு இந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். ஸோ அதே 16 பேர நான் இந்த இடத்துல ஈக்குவலா 4 லெக்லயும் குடுக்கும்போது, ஒவ்வொரு லெக்லயும் எனக்கு 4 பேர் வருவாங்க. அப்ப என்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, U2வும், U3யும் 2000 அதாவது ரூ. 2,400 வந்து இன்கம் ஆகும். அண்ட் U1 பார்த்தீங்கன்னா, ரூ. 5,400 இன்கம் ஆகும். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. இங்க வொர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஐடியும், தேர்ட் ஐடியும் தான். ஆனா இன்கம் வந்து ஜாஸ்தி வாங்குனது ஃபர்ஸ்ட் ஐடி. ஸோ இதையும் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க ஒர்க்கே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஐடிக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. ஆனா அங்க இன்கமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஐடி, தேர்ட் ஐடி வேற ஜாஸ்தி இன்கமும் வந்து அதாவது ரூ. 5,400ங்கிற ஜாஸ்தி இன்கமும் வந்து இங்க வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்க டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,200. அந்த வாரம் என்னோட இன்கம் 10,200. அண்ட் பெர் வீக் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல சீலிங் அமௌண்ட்னு சொல்லி. அப்ப ஒரு ஐடிக்கு சீலிங் அமௌண்ட் 60,000னா 3 ஐடியோட சீலிங் அமௌண்ட் எவ்வளோ? ரூ. 1,80,000. எஸ். ஒரு வாரத்துக்கு என்னோட சீலிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,80,000. அண்ட் ஒரு வருஷத்துக்கு என்னோட இன்கம் ரூ. 93 லட்சம் வரைக்கும் என்னால இங்க சம்பாதிக்க முடியும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7 ஐடியோட பெனிஃபிட். இங்க U1, U2, U3, U4, U5, U6, U7 இந்த 7 ஐடியுமே நான் ஏதாவது ஒரு 7 பேக்கேஜ் எடுத்து நான் வந்து இங்க வந்து ஜாயின் பண்றேன் அப்படிங்கும்போது, என் பேர்ல மட்டும் இல்லாம என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் பொண்ணு, பையன் இந்த மாதிரி யார் பேர்ல வேணாலும் நான் இந்த 7 ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்குவேன். ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே U4, 5, 6, 7 இந்த 4 ஐடிக்கும் 2 லெக் ஓப்பன் ஆகும்போது எனக்கு அந்த இடத்துல 8 லெக் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதே 16 பேர்த்த நான் ஈக்குவலா குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8 லெக்லயும் 2 பேரா வந்து நான் இங்க குடுக்குறேன். அப்ப என்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, U4, U5, U6, U7 இந்த 4 லெக்கும் எவ்வளோ இன்கம் வாங்கும்னா ரூ. 1,200. அண்ட் U2, U3 ரூ. 3,000 இன்கமும், U1 பார்த்தீங்கன்னா ரூ. 6,600 இன்கமும் வாங்கும். இங்கேயும் நீங்க கிளியரா நோட் பண்ணியிருப்பீங்க. இங்க ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற 4 ஐடி தான். ஆனா இன்கம் வாங்குனது பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற 1, 2, 3 இந்த 3 ஐடியும் சேர்த்து தான் இன்கம் வாங்குச்சு. அது மட்டும் இல்லாம இந்த 4 ஐடிய விட அந்த 3 ஐடியும் ஜாஸ்தியான இன்கம் தான் வாங்கியிருக்கு. ஓகே. இப்ப அந்த வாரத்துல வந்து என்னோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 17,400. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த சீலிங் அமௌண்ட் வச்சு பார்த்தோம்னா, 7 ஐடிக்கு என்னோட ஒரு வீக்குக்கான சீலிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 4,20,000. அண்ட் ஒரு வருஷத்துக்கு என்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,18,00,000 வரைக்கும் என்னால இங்க சம்பாதிக்க முடியும். நம்ம 7 ஐடியில வரும்போது. உங்களுக்கு இதுல கிளியரா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஐடியிலயும் 3 ஐடியிலயும் 7 ஐடியிலயும் வந்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு வந்து இங்க இன்கம் வந்து எச்சா கிடைக்குது. அதாவது ஒர்க் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா இன்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்களா? அததான் இங்க வந்து காட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரீபர்ச்சேஸ் இன்கம். இப்ப நம்ம எல்லாருமே இப்ப ஒரு ரெகுலரான நம்ம மளிகை சாமான் வாங்குவோம். இப்ப சென்னை சில்க்னா அங்கேயே தான் போய் ட்ரெஸ் எடுப்போம் இல்லைங்களா? ஆனா நம்ம அங்க திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்றதுக்கு நமக்கு அங்க ஏதாவது ஒரு கமிஷனோ, இல்ல ஒரு டிஸ்கவுண்டோ, ஒரு இன்கம் இந்த மாரி ஏதாவது நமக்கு குடுக்குறாங்களா? யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா கிடையாது. அங்க அவங்க தான் மேலும் மேலும் மாடி மேல மாடி கட்டி வளர்ந்துட்டே போவாங்களே தவிர, நமக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பெனிஃபிட்டோ, எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனா நம்ம ஆப்ல நீங்க திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்கம் அப்படின்றது குடுக்குறாங்க. ஆமாங்க. இப்ப நீங்க பண்ணாலும் ஓகே. உங்க டீம்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இங்க டீம் ஒர்க் தான் அப்படின்னு. அந்த மாரி நம்ம டீம்ல இருக்கிற யார் வந்து இந்த இடத்துல மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணாலும், அங்க உங்களுக்கும் இன்கம் அப்படின்றது கிடைக்கும். இப்ப அதே மாரி லெஃப்ட்ல 1 பிவி, ரைட்ல 1 பிவி வந்து நம்மளுக்கு பேர் மேட்ச் ஆகும்போது, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 பிவிக்கு ரூ. 10 அப்படின்றது கம்பெனி வந்து குடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க மறுபடியும் பர்ச்சேஸ் பண்றதுனால நமக்கு அந்த பிவி அப்படின்றது ஆட் ஆயிட்டே போகும். அப்படி ஆட் ஆகும்போது இதுலயும் பேர் மேட்ச் பண்ணி நமக்கு இன்கம் குடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு 2,500 பிவியும், ரைட் சைட்ல ஒரு 2,500 பிவியும் பேர் மேட்ச் ஆகும்போது, எனக்கு அந்த இடத்துல இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 25,000.
அது மட்டும் இல்லாம, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ரெஃபரல்ல வந்து வீக்லி இன்கம் அப்படின்னு. ஆனா ரீபர்ச்சேஸ் இன்கம்ல நமக்கு மந்த்லி இன்கம். அதாவது அந்த மாசம் என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000ன்றது கிடைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல 25,000 பிவியும், ரைட் சைட்ல 25,000 பிவியும் பேர் மேட்ச் ஆச்சுன்னா, அந்த மந்த் என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,50,000 வந்து என்னால ரீபர்ச்சேஸ் இன்கம்ல வாங்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம்ல ஒரு ஐடியோட சீலிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,50,000. ஓகே. இப்ப அந்த மாரி ஒரு மாசத்துக்கு என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,50,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு ரூ. 30,00,000 வரைக்கும் என்னால சம்பாரிக்க முடியும். ரீபர்ச்சேஸ்ல மட்டும். அதுவும் நான் மட்டும் இல்லைங்க. என்னோட டீமோட சேர்த்து நான் இந்த இடத்துல என்னால சம்பாரிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ரெஃபரல்ல கேரி ஃபார்வர்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ரீபர்ச்சேஸ்ல கேரி ஃபார்வர்டுங்கிறது கிடையாது. ஸோ அந்த மந்த் எண்டுல உங்களுக்கு எவ்ளோ லோ பாயிண்ட் இருக்கோ, அத மட்டும் பேர் மேட்ச் பண்ணி இன்கம் குடுத்துருவாங்க. பேலன்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு புதுசா தான் வந்து பிவி கால்குலேட் பண்ணுவாங்க. இதோட இல்லாம எக்ஸ்ட்ரா 5 பெனிஃபிட்ஸும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ், ஷாப்பிங் பாஸ்கெட், ஃபாரின் டூர், அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் அண்ட் மில்லியனரிஸ் கிளப். இந்த மாதிரி இன்னும் 5 பெனிஃபிட்ஸும் வந்து நமக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம்ல கிடைக்குது. ஓகே. இப்ப எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெகனைசேஷன் அண்ட் ஃபாரின் டூர பத்தி பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, கம்பெனில ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர் இருக்காங்க அப்படின்னு. அந்த 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்க்கான ஒரு சின்ன விருது தான் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோ தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்ப ஜாயின் பண்ண ஒரு 12 பேரு வந்து இப்ப கம்பெனில ஃபவுண்டர் டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன இத தான் வந்து நம்ம இங்க பிக்சரா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டூர்ஸ். மலேசியாக்கு 2019ல 60 பேர்த்துக்கு மேல ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி மலேசியா டூர் போயிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாய்லாந்துக்கு 2022ல 30 பேர்த்துக்கும் மேல ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி டூர் போயிட்டு வந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, மலேசியால 2023ல மலேசியாக்கு அதே மாரி ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி 300 பேர்த்துக்கும் மேல வந்து டூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து வருமானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அ நமக்கு வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு பாராட்டுமும் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம டூரும் வந்து நம்மளைய கூட்டிட்டு போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டூர்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து நம்ம இதுக்குள்ள வந்து கூட்டிட்டு போனது. அதாவது 2021ல 240 பேர்த்துக்கும் மேல கொடைக்கானல் போயிருக்காங்க. அண்ட் கோவாக்கு 2021ல 180 பேர்த்துக்கும் மேல ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி டூர் போயிருக்காங்க. அதுக்கான பிக்சர் தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கும். டூர்ஸும் வந்து நமக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெகா கார் கார்னிவல். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல வந்து இந்த ஃபங்ஷன் நம்ம மெட்ராஸ்ல எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டில வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர்த்துக்கும் மேல கார் அச்சீவ் பண்ணதுக்கு. அதாவது அவங்க சம்பாரிச்சு, அவங்க கார் வாங்குனதுக்காக கம்பெனி இவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன வந்து கொண்டாடி இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம சம்பாரிச்சோம் அப்டின்னா, அத நம்ம தான் கொண்டாடணும். ஆனா கம்பெனி அவங்கவங்க சம்பாரிச்சு வாங்குனதுக்காக, இவ்ளோ ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் வந்து கொண்டாடி இருக்காங்க. ஒரு 4000 பேர் முன்னிலையில இந்த ஒரு ஃபங்ஷன் வந்து நடந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 5த் ஆக்சிஸ் ஆனுவல் ஃபெஸ்ட். அதாவது லாஸ்ட் இயர் 2023ல கம்பெனியோட 5வது வருஷம் முடிஞ்சதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணது தான் வந்து இந்த ஆக்சிஸ் ஆனுவல் ஃபெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேரு இன்டோர் ஸ்டேடியம்ல 10,000 பேர் முன்னிலையில நடந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தாங்க இங்க நம்ம அதோட பிக்சர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்காக செலிப்ரேட் பண்ணது தான் இது. இந்த கார் ஃபெஸ்டிவலும் இந்த 5த் ஆக்சிஸ் ஆனுவல் ஃபெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டரியே வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு விஷன் அப்டின்ற ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஆக்சிஸோட ஃபியூச்சர் விஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5000 பிளஸ் அதாவது 5000 கோடிக்கு மேல வந்து டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கம்பெனியோட ஃபர்ஸ்ட் விஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மோர் தென் 10,000 ப்ராடக்ட் 10,000த்துக்கும் மேற்பட்ட பொருட்களும் 5,00,000த்துக்கும் மேல பிரைம் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சிஸ் பே ஆப் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லார் மொபைல்லயுமே ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஆப் அதாவது நம்ம மொபைலே ஹேங் ஆயிருங்க. அந்த அளவுக்கு ஆப் ஒவ்வொன்னுக்கும் வச்சிருக்கோம். ஆனா நம்ம ஆக்சிஸ் பே ஒரே ஒரு ஆப்ல இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம கம்பெனி வந்து ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓன் வெஹிக்கிள் டெலிவரி. இப்ப நம்ம கம்பெனி எஸ்டி கொரியர் கூட டை அப் பண்ணி டெலிவரி இருக்காங்க. ஆனா நம்ம கம்பெனியோட ஓன் வெஹிக்கிள வந்து டெலிவரி பண்ணணும். அப்பதான் வந்து கஸ்டமருக்கு எந்த ஒரு இது ஒரு
பாதிப்பும் இல்லாம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக ஓன் வெஹிக்கிள் டெலிவரின்ற விஷயமும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து திருச்சியிலயும், நம்ம குரோம்பேட்லயும் இருக்கு அப்படின்னு. ஸோ அதோட இல்லாம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் நம்ம டிசிஷனா இருக்கு. அண்ட் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா 100 கார் அச்சீவர்ஸ்க்கான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அதே மாதிரி 500 பிளஸ், அதாவது 500க்கும் மேற்பட்டோர் வந்து கார் வாங்கினதுக்கான ஒரு கார் அச்சீவர்ஸான இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம கம்பெனியோட விஷனா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் உமன்ஸ் கனெக்ட். அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே அந்த ஜூம் மீட்டிங் பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, உமன்ஸ் கனெக்ட். இந்த உமன்ஸ் கனெக்ட்ல ஒரு 30 பேர்த்துக்கும் மேற்பட்டவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எஃபெக்ட வந்து குடுத்து, இந்த உமன்ஸ் கனெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ரெகனைசேஷன் தான் வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அவங்க வந்து அவங்களுடைய முழு அர்ப்பணிப்ப குடுத்து, இந்த உமன்ஸ் கனெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சின்ன விருது தான் வந்து இங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதோட பிக்சர் தான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல இந்த உமன்ஸ் கனெக்ட்ல நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, 41 வைஸ் பிரசிடென்ட் வந்து கம்பெனில இருக்காங்கன்னு. அவங்களுடைய பிக்சர்ஸ் தான் வந்து நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரும் தான் வந்து கம்பெனில வைஸ் பிரசிடென்ட்டா வந்து இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் டைரக்டர். அந்த 12 பேர் ஃபவுண்டர் டைரக்டர் இருக்காங்க இல்லையா? இவங்க தான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்ப கம்பெனில ஜாயின் பண்ண 12 பேரு. அவங்க வந்து இப்ப கம்பெனில ஃபவுண்டர் டைரக்டரா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்சிஸ் இந்தியால பில்லர்ஸ்னே சொல்லலாம் இவங்கள. எஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீம் ஒர்க் அப்படின்றதுதான். ஸோ நம்ம இந்த இடத்துல தனியா கஷ்டப்படணுமா, நம்ம மட்டும் தான் வேலை செய்யணுமா, நம்மளே தான் கடைசி வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு இதே வந்து உங்களுக்கு வந்து வேண்டாம். ஏன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் ஒர்க் அப்படிங்கிறது தான். டீம் ஒர்க் டீம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரீம் ஒர்க்கும் வந்து அந்த இடத்துல வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நீங்க இங்க பாக்குறீங்க. ஸோ இங்க டீம் ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏர்ன் பண்ண போறோம். டீம் ஒர்க் வச்சுதான். ஸோ யாரும் வந்து பயந்துக்க வேண்டாம். நம்ம எல்லாரோட சப்போர்ட்டோடையும் வந்து சூப்பரா இந்த பிசினஸ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்களும் வாங்க, சூப்பரா பண்ணலாம். அண்ட் திங்க் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த எனக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப அழகா சூப்பரான ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. லீடர்ஸ், நான் சொன்ன மாதிரி மேடம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா பொறுமையா நிறுத்தி நிதானமா ஒரு சின்ன குழந்தைக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஹஸ்பண்டை எதிர்பார்க்காம அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு இன்கம்காக வந்து எடுத்திருக்காங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்களே. தான் ஜெயிச்சது மட்டும் இல்லாம தன்னை கீழே வந்தவங்களையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இதுதான் லீடர்ஸ். உண்மையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கலான்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல வந்து எந்த விதமான பொருளையும் நம்ம சேல்ஸ் பண்ண கிடையாது. நோ லாஸ். கட்டுற பணத்துக்கு நமக்கு வந்து பொருள் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பணம் நமக்கு என்ன பொருள் தேவைப்படுது, நம்ம மாசம் மாசம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்கோம். வாங்குறவங்களா இல்லைங்களா? மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆனா லிஸ்ட் போடுறோம். அந்த மாதிரி ஒரு பொருள் தான் நீங்க கொடுக்குறாங்க. அதை தவிர வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க, அந்த பெண் குழந்தைங்களுக்கு நமக்கு என்ன பண்றோம், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை ஹைஜீனா இருக்கக்கூடிய ஒரு நாப்கின். இந்த மேடம் சொன்னா பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு நாப்கின். உண்மையிலேயே அதை நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நாப்கின் உண்மையிலேயே உங்க குழந்தைங்க நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதே சமயத்துல நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சூப்பரா இருந்தது. உண்மையிலே மேடமோட பிளான் ப்ரெசன்டேஷன் நான் ஸ்டார்டிங்ல சொன்னது ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா வந்து ஒரு 103 பேர் வந்து அப்படியே இருக்கோம். இப்ப எல்லாருக்குமே எல்லாருடைய தேவைகளும் வந்து இங்க நிறைவேறிட்டு இருக்கா. நம்ம வாங்கக்கூடிய ஒரு வருமானத்துலன்னு சொன்னீங்களா. இப்ப இந்த இதுல நமக்கு மெயினா என்னங்க, இதுல நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், நம்மளோட டைம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம டைம் நம்ம வந்து எவ்வளவுக்கு நம்ம செலவழிக்கிறோம். நம்ம கையில இருக்கக்கூடிய போனை வச்சு நினைச்சு பாருங்களேன். உண்மையிலே அந்த போனை வச்சு நம்ம ஒரு டிவி பாக்குறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல ஒரு பொழுதுபோக்கு பண்றோம் இல்லையா. அதை தவிர நம்ம சேட் பண்றோம், வேற என்ன பண்றோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், யூடியூப் பாக்குறோம், வாட்ஸ்அப் பாக்குறோம். இது எல்லாமே
நம்ம மொபைல்ல நம்ம போட்டிருக்கக்கூடிய டேட்டா மூலமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் யாரோட காசு? நம்ம காசு. இப்ப நம்ம இதுல நம்ம பிசினஸ் என்ன சொல்றோம்? இதுக்கு நீங்க தனியா ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண போறோமா? கிடையாது. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே போனு தான், நீங்க போடுற அதே அமௌண்ட் தான் உங்களோட லெஷர் டைம், ஃப்ரீ டைம். இன்னைக்கு நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன், என் குழந்தைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ரீயா இருக்கேன், ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணலாம். அப்ப இந்த இது பண்ணிக்கலாம். இல்ல நான் வேலைக்கு போறேன், சாயந்தரம் வரீங்களா, 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம எவ்வளவு நேரம் இங்க கொடுக்குறோமோ அவ்வளவு நமக்கு இன்கம் இங்க வந்து டபுளா வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, உங்களுக்கு இன்கம் வந்து சிங்கிளா வேணுமா, இல்ல டபுளா வேணுமா, இல்ல ட்ரிபிளா வேணுமான்றது பிளானும் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க எனக்கு வந்து ஒரே ஒரு 600 ரூபாய் போதுங்க, இல்ல இல்ல எனக்கு 60,000 வேணும், இல்லைங்க நான் வாரம் பாத்தீங்கன்னா 4,20,000 சம்பாதிக்கணும். எல்லாத்துக்குமே இங்க பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளானை எடுத்துட்டு உள்ள வந்து ஜெயிக்க போறது யாரு? இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தான். சரிங்களா? ஒரு சூப்பரான பிளான் பிரசன்டேஷன் கொடுத்த மேடம்க்கு நம்ம வாழ்த்துக்களுக்கு நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். உண்மையில ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். எந்த பொருளையும் நம்ம வாங்கி விற்க போறது கிடையாது. ஓகேங்களா? இத டார்கெட் கிடையாது, இன்னொன்னு லாஸ் கிடையாது. கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராடக்டா கையில கொடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு சிம்பிளானது. இதுக்கு ஏதாவது படிப்பு தேவைப்படுதுங்களா? இல்ல. இது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுங்களா? கிடையாது. நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் இருக்கு. காலையில 6:30 இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட டைம், உங்களுக்கு எந்த டைம்ல அவைலபிளோ அந்த டயத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, லேடிஸா இருக்கீங்களா, எனக்கு வெளியே போக பயமா இருக்க, பயப்படவே வேண்டாம். மத்தியானம் 2:30க்கு உமன்ஸ் கனெக்ட் இருக்கு. இதுல நீங்க அட்டன் பண்ணி இதுல இருந்தே நிறைய பேரை சம்பாதிக்க வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? சூப்பரான ஒரு வாய்ப்பு இருக்கு. உள்ள வந்திருக்க அத்தனை பேருக்கும் வரவேற்கிறோம்.